ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்களா. அதுக்கு தேவையானது காய்கறியெல்லாம் ஏற்கனவே நறுக்கி வச்சுட்டேங்க. கொத்தமல்லி தழை, புதினா தலைங்க, சோயா பீன்ஸ், தாளிப்புக்கு பட்டை வகைகளுங்க, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், அப்புறம் பார்த்திங்கன்னா நெய், வரமிளகாய் தூள் கொஞ்சம், பிரியாணி மசாலா கொஞ்சங்க. இவ்வளோ தாங்க நமக்கு தேவையான பொருட்களே. இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாங்க. தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் நான் கம்மியாக தாங்க ஊற்றிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறையா ஊற்றிக்குங்க, ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க. நெய் நம்ம எந்த அளவுக்கு சேர்த்துக்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா இருக்குங்க பிரியாணி. அப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சோடனே பார்த்தீங்கன்னா, எண்ணெய் காஞ்சோனையே அந்த எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இதெல்லாம் போட்டுக்கலாங்க. பிரியாணி மசாலாங்க இது. அது எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா எண்ணெயிலே வதங்கிருச்சுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க. இது நல்லா எண்ணெயிலே வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் நமக்கு வெட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட்டுக்கலாங்க. வெங்காயமும் நல்லா எண்ணெயிலே வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் தக்காளி பழங்க, இது நல்லா எண்ணெயிலே வதக்கலாங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்காக இல்லை கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி வதங்கிருச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நறுக்கி வச்சுருக்கிற காய்கறி எல்லாமே போட்டுக்கலாங்க. பாருங்கள், நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன்னு பாருங்கள். எல்லா காய்கறியும் போட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இது எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாங்க. சூப்பராக வருங்க வெஜிடபிள் பிரியாணி. ஒரு தடவை இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சமாக போட்டுக்கலாங்க. மல்லி இலையும் கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாங்க. நல்லா எண்ணெயிலே வதங்கணுங்க கொஞ்சம் நேரம். இப்போ தேவையான அளவு மசாலா எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இவ்வளோ தாங்க நம்ம மசாலாவே போட போகிறோம். நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ சோயா பீன்ஸ் போட்டுக்கலாங்க. நான் சுடுதண்ணியில் எடுத்து வச்சு தாங்க போட்டிருக்கேன். இப்போ லெமன் ஜூஸ் போட்டுக்கலாங்க. நல்லா எண்ணெயிலே வதக்கலாங்க. தயிர் ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம அரிசிக்கு எவ்வளோ தண்ணியோ அவ்வளோ தண்ணி தேவையான அளவு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. அதை ஊற்றிக்கலாங்க. இப்போ 2 டம்ளர்னால் 4 டம்ளர். நம்ம பாஸ்மதி ரைஸ் போடுறதுனால 1 டம்ளர் தண்ணி கம்மி பண்ணால் போதுங்க. உப்பு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே போட்டனால இப்போ கொஞ்சமாக இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக போட்டால் போதுங்க. கொத்தமல்லி தழை, இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அரிசி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, நான் ஏற்கனவே கழுவி வச்சுருக்கேங்க. அதை போட்டுக்கலாங்க. அரிசியை பாஸ்மதி ரைஸ் தாங்க, அதனால் நம்ம தண்ணி 1 டம்ளர் கம்மி வச்சா போதுங்க. மொத்தத்துக்கே 1 டம்ளர் கம்மியாக வச்சா போதுங்க. சூப்பராக வருங்க. குழையாது, எதுவுமே பண்ணாதுங்க, அடி பிடிக்காது. பார்த்தீங்களா, போட்டாச்சுங்க. அரிசி ஃபுல்லாக கிளறி விட்டுக்கலாங்க. அவ்வளோதாங்க. இவ்வளோ தாங்க பிரியாணி. சிம்பிளாக செய்யலாங்க. வீட்டில் இருக்கிற காய்கறியை வச்சு, வெஜிடபிளை வச்சு நம்ம சிம்பிளாக வீட்டிலே செஞ்சுக்கிறது தாங்க. இப்போ இந்த கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கலாங்க. சாப்பாடு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உதிரியாக வருங்க. அதுக்காக இந்த நெய் கடைசியாக மேலால் ஊற்றிக்கலாங்க. இப்போ குக்கரில் போட்டு மூடிக்கலாங்க. ஒரே ஒரு விசில் விட்டால் போதுங்க, நம்ம குக்கரில் வச்சுருக்கறனால. அவ்வளோதாங்க. மூடி க்ளோஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ தாங்க ஓப்பன் பண்ணுறோம். அவ்வளோதாங்க. சூப்பராக வந்திருக்கு பாருங்களேன். பாருங்கள், கிளறி காட்டுறோம் பாருங்கள்.
பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டலிங்க, அடி பிடிக்கல, குலையில, சூப்பராக வெந்திருக்கு. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், தட்டில் போடுறேன். பார்த்தீங்களா? நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு கூட நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாங்க. நல்லா சாப்பிடுவாங்க. மறுபடியும் கூட கேட்பாங்க. நான் உருளைக்கிழங்கு கூட்டு வச்சுருக்கேங்க. அவ்வளோதாங்க. பாய் பாய்ங்க.